ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, thumbnail and டைட்டில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், புதுசாக மேக்புக் வாங்கியிருக்கோம். சரி ப்ரோ, உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு மேக்புக் இருக்கு, அதான் அன்பாக்சிங் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த இருக்கு. அப்புறம் ஏன் புதுசு வாங்குனீங்க கேட்டீங்கன்னா, அப்படியும் கிடையாது. அதை ஒன்னோடது என்னடா புத்தலாட்டாது. சோ இவரோட பேர் தான் அன்பு, என்னோட ஃப்ரெண்டு தான். நம்ம ஸ்டோரி போட்டிருந்தோம் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, சோ அதை பார்த்து அமேசான்ல வாங்கியிருக்கான். 1 lakh ப்ராடக்ட் அன்பாக்சிங்க்கு தான் வந்து நீங்க எல்லாருமே ஓட் பண்ணிருந்தீங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ வந்திருக்கு. சோ இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கறத பத்தியும் அன்பாக்சிங் பத்தி வீடியோல பார்க்கலாமா? ஆப்பிள் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா 99,900 போட்டிருக்கோம். சோ அமேசான்ல எவ்வளவு வாங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா 65,990 ரூபாய்க்கு வாங்கிருந்தான். சில நிமிடங்கள் கழித்து ஃப்ரேம்ல எக்ஸ்ட்ரா இங்க ஒரு பார்ட் தெரியும். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. வீடியோ உங்களுக்கு டிஃபரெண்ட் வியூல காட்டுன்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் போட்டுருக்கு பாரு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கால் என்னென்ன போட்டுருக்குது. ஓகே, ஒண்ணுமே தெரியாம மாய உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கேமராமேன். சரி ஓகே. இதுல என்ன பண்ணுறது, மேனுஃபேக்சர் பை ஆப்பிள் அண்ணா இம்போர்ட்டட் பை ஆப்பிள் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகே 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 நிறைய போட்டிருக்குது. ஆப்பிள் கஸ்டமர் சப்போர்ட் நிறைய விஷயங்கள் போட்டிருக்குது. அதை நான் போட்டு காட்டுறேன், நீங்களே படிச்சுக்கோங்க. 1 hour ஒரு 10 காலம் கூட இல்லையா உங்ககிட்ட? அதுவும் கொஞ்சம் டெக்னிக்கலா அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஆப்பிள் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றதே ஒரு ஜாலி தான், எக்ஸைட்மெண்ட் தான். ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே எடுத்த உடனே மேக்புக் ஏர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே மேல வந்துருவான். அதுக்கப்புறம் இதை அப்படி ஓபன் பண்ணி அப்படியே பிடிச்சி இதை மட்டும் நம்ம தூக்கிடலாம். இதை அப்படியே சுத்தி காட்டுறோம் அப்படின்னா மேல மேக்புக் ஏரோட போட்டோ போட்டிருக்கா. இந்த பக்கம் ஆப்பிள் சிம்பிள், இந்த பக்கம் நிறைய டீடைல்ஸ் இருக்குது. மொத்த வீடியோவும் ஓ இதைத்தான் நம்ம படிச்சிருக்கணும், அதை படிச்சிருக்க கூடாது. இந்த பக்கம் மேக்புக் ஏர்னு போட்டிருக்கா. இதுல என்ன போட்டிருக்கானா அதை எடுத்துக்க. இதுலயே அதே ரேங்க போட்டிருக்கேன். இதுல எம்ஆர்பி எவ்வளவு போட்டிருக்காங்க, 99,900 போட்டிருக்கான். 1 லட்சம் நீ பார்த்த 1 லட்சம் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? சரி ஓகே. இதுல நம்ம அப்படியே தூக்கி வந்து பாருங்க, அப்படியே தள்ளி போயிட்டோம். இந்த பக்கமா இருக்கிறதே கம்மி பிரைஸ்ல இருக்கிறது இந்த மேக்புக் தான். ஐபேடன் போனாலே ரேட் எப்படியும் நெருக்கி இதே ரேட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நீங்க மேக்புக் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து வித்தவுட் ஆப்பிள் கேர் தான். நீங்க ஆப்பிள் கேர் போட்டீங்கன்னா அது ஒரு 8 to 12,000 வரும். தென் அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ப்ரோ வாங்கினீங்கன்னா அது ஒரு 26,000 வரும். இதோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 core CPU, 7 core GPU, 8 GB RAM, 256 SSD இருக்குது. ஓகேங்களா? இதுல மொத்தம் 3 கலர் அவைலபிளா இருக்கும். ஸ்பேஸ் கிரே, கோல்டு, சில்வர். நம்ம என்ன கலர் வாங்கிட்டோம்னா சில்வர் கலர் தான் வாங்கியிருக்கோம். இதை இப்போ இந்த பாக்ஸை அப்படியே தொட்டாலே போதும், இப்படி தூக்கி வச்சாலே போதும், அதுவே கீழே இறங்கிடும். ஓகே, இது வந்துருச்சு. எப்படிங்க ஏதாவது பேசவான்னு நினைச்சு வர சொன்னா ஒண்ணுமே பேச மாட்டான். ஏதாவது பேசு வைப்போம். ஏதாவது பேசுறா? சரி ஓகே, இது அப்படி இருக்குது. ஸோ எடுத்தோன்னே லோகோ தெரியுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. மேலே லேப்டாப் இருக்குது. மேக் புக்கை எடுத்துட்டோம். ஓகே, மேக் புக் கவர் ஆகிருக்கு, தனியாக வச்சுருவோம். இதுல ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மீட்டர் சார்ஜ் கேபிள். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று செய்யணுமே, சுத்தி காட்டணும். சுத்தி காட்டியாச்சு. தூக்கி காட்டுங்க தலைவரே, எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். தென் அதுக்கப்புறம் டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிபோர்னியா அப்படின்னு போட்டிருக்காங்க. எலிமருந்து சீட் இதுதான். வேலைடா இது. பேக் பண்ணதுன்னா ஒழுங்காக பேக் பண்ண மாட்டீங்களா? பாதி பேர் இதை எடுக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேட்டாடி பண்றீங்க உங்களோட பெரிய. இப்ப திரும்ப வீடியோ முதல்ல எடுக்க முடியுமாடா? ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டா, இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப போட்டோம். எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி போட்டிருந்தோம். சார்ஜரை ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க, என்ன லட்சணத்துல ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க. 30 வாட் சார்ஜர். இது தனியாக வச்சிருவோம். இது பிடிச்சிக்க. ஒண்ணுமே பேசலாம். ஏதாவது கேள்வி கேள்றா. நீ அதை சொல்லிடு. ஃபர்ஸ்ட் டைம் கேமரால வரான், அதனால பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்ல சொன்னா. ஃபர்ஸ்ட் டைம் கேமரால வரானா, அதனால இது பேச மாட்டானா? அப்படியான சொல்லிடுறேன். வெக்கமா இல்ல சொல்லிட்டு சிரிக்கிற? வெக்கமா இல்ல? ஒட்டிலாம் வச்சிருக்க, கம்மு போட்டுலாம் ஒட்டி கொடுத்தேன்டா. இதுல கொடுத்துட்டீங்களாடா பேக்கிங். அப்ப வந்து பாக்குறேன் இவன் என்ன விடுறான். கம்மோட தெரியும். சொல்லியாச்சுல்ல. ஓகே ஃபைன், இது துற போட்டுருவோம். ஓகே, நம்மளுடைய மேக்புக் கயர் எடுத்தாச்சு. ஓபன் பண்ணலாமா? அந்த சத்தம் என்னடா உனக்கும் டைட்டா இருக்குடா. அந்த சத்தம்
சரி guys, unbox பண்ணி MacBook வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன்னா நானும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Final Cut Pro இன்ஸ்டால் பண்ணியாச்சு, Adobe Photoshop இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அந்த சேனலில் எடிட்டிங் சேனலில் போடுறேன், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வேற என்ன பேசணும், தமிழ் பிக் ஒன்று எடுக்கணும். தமிழுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நீ கீழே உட்காந்துக்க. இது அந்த சிவாஜி படத்தை வருங்க. தமிழுக்கு இருறா தமிழ் புக் எடுத்தாச்சு. ஓகே ஃபைன். அப்படி இருந்துச்சுக்க. இந்த போர்ட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பக்கம் ஒரு போர்ட்டல்ஸ் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. 2 hours later. கடைசியா ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. 2 hours later சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 2 C டைப் போர்ட் இருக்கு. இதுல ஒரு ஹெட்போன் ஜாக். நெக்ஸ்ட் வீடியோல என்னன்னா இருக்கும் அப்படின்னா இந்த மேக் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இல்லையா? ஸோ இதோட எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுல எடிட்டிங் நல்லா இருக்கா இல்லைன்னா இதுல எடிட்டிங் நல்லா இருக்கா, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன். புது மேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, பழைய மேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்றதையும் பார்த்துருவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு வீடியோ போட்டு காட்டு. ஓகே, இதுல என்ன போட்டுருக்கு ஏதாச்சும் வாசிடா. இதுக்கப்புறம் இவனெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, இதோட போர்ட்டபிலிட்டி கேஜெட்ஸ் என்னெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும், அண்ட் ஐபேட் வாங்கலாமா மேக்புக் வாங்கலாமா, இதை வச்சிருக்கனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எடுக்க ட்ரை பண்றேன். அதே மாதிரி தண்ணி போட்டா கீபோர்ட் ஒர்க் ஆகாது, ட்ராக் பேட் ஒர்க் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தண்ணி போட்டா கீபோர்ட் ஒர்க் ஆகாது, ட்ராக் பேட் ஒர்க் ஆகாது. இது வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கும், அதையும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். எதுக்கு வாங்கணும்? எடிட்டிங்காண்டி வாங்கலாம். எடிட்டிங்காண்டி வாங்கலாமா? ஆமா, எடிட்டிங்காக வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது வாங்கலாம். வேற யாரும் வாங்க வேண்டாம். வேற யாரும் வாங்கிட்டாங்க. வேஸ்ட் பார் பண்ணி கடைசியா பேசிட்டான்டா. அம்மா அப்பா அம்மா அப்பா அன்னை தந்தை தெய்வம் ஆசான் பேச்சு மொழி பேசும் தன்மை அனைத்து வந்து விட்டது. போடு, அதெல்லாம் போடு, நல்லா கலாய்ச்சி போடு, அதான் ஜாலியா இருக்கும். போட்டாச்சு. ஓகே guys, 2 hours later. இல்லடா எடுத்தாச்சு, நிறையவே எடுத்தாச்சு. ஓகே guys, எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நல்லா எடுத்திருக்கோம். எடுக்க ஹெல்ப் பண்ண அன்புக்கு தேங்க்ஸ் நான் சொல்ல மாட்டேன்டா. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசுவான்றதை நம்புறேன். உங்களை நம்பி ஆயிட்டா ஜோக்கரா. அது நீ பேசியே ஆகணும்டா. இப்போ பேசுவேன் அடுத்து இல்லடா, இத பத்தி ஏதாவது பேசணும்டா. இதை வாங்கி உனக்கு எப்படி இருக்கு? அதான் சொல்லிட்டல, C டைப் இருக்கு. அதெல்லாம் சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. எடிட்டிங் நல்லா இருக்கு. ஓகே, எடிட்டிங் நல்லா இருக்கா? என்ன எடிட் பண்ணி பார்த்தேன்? Final Cut Pro அப்படி சொல்லி ரசம் எடிட் பண்ணி பார்த்தியா? அதை கற்றுக்கலாம், அதை வச்சு அப்படி சொல்லிடலாம். 2 hours later. இதோட இந்த 2 hours later மட்டும் ஒரு 10 டைம் சொல்லியிருப்பான். ஓகே ஃபைன். அது என் தலைக்கு மேல அந்த மாதிரி அப்படி எடிட்டிங்ல பண்றேன், அது சூப்பரா இருக்கும். அதையும் நானே போட்டுருவேன், இவன் பேச மாட்டான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வீடியோ வரும் அப்படின்னா மேக்புக் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி 2வது எது வந்துருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போன் கால் ஃப்ராட் பண்ண ட்ரை பண்ணாங்களா, ஃப்ராட் அக்கா. ஹலோ வணக்கம் சொன்னங்க. ஹலோ, யாருங்க போன்ல நல்லா சிரிக்கிறீங்க? மும்தாஜ், நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன். அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க. போடுறேன். அப்ப நான் வர்றேன். பாய். அதான் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த அக்கா வச்சு செய்யும் செஞ்சாச்சு. நான் மட்டும் இல்ல, என் தம்பியை கால் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு டிராமா மாதிரி கிரியேட் பண்ணி வச்சு செய்யும் செஞ்சிருக்கோம். நீங்க பேசிட்டு இருக்க அந்த கான்டாக்ட் நம்பருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ரெட்மி நோட் 8 டச் மொபைல் பாத்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருக்கோங்க. ஃபாதர் நேம் சொல்லுங்க. ஃபாதர் நேம் குப்பன பாண்டி. மொபைல் போன் கேம் விளையாடும்போது அது ஹேங் ஆகுமா மேடம்? கேமரா நல்லா இருக்குமா மேடம்? கேமரா 4 கேமரா வரும் சார். ஐபோன் தானே மேடம்? 4 கேமரா வரும், கரெக்டா இருக்கும் மேடம். போன் பேர் ஐபோன் தானே? தரமான சம்பவங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் பார்க்கலாம். போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஏதாவது பேசுறா இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இவனுங்கெல்லாம் தாண்டி மாதிரி ஒரு கேமராமேனை தாண்டி ஒரு வீடியோ வரதுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இது இவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அப்புறம் கேமராமேன் வந்து சஞ்சய், அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் ரோலிங் சேர்ல உட்காந்து சுத்திக்கிட்டே இருக்கான் 1/2 மணி நேரமா. அவரோட ஐடி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட ஐடி இருக்கு. ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போட்டுறோம். தூங்குங்கடா, மணி 4 ஆகுதா? 4 மணி ஆயிடுச்சு கைஸ். 4 மணி ஆயிடுச்சு கைஸ். 40 மினிட்ஸ் ஆயிருக்கா? மணி 4 ஆயிடுச்சு. இப்போ சாயந்தரம் நாள் கிடையாது, காலையில நாள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் தமிழ் சரண் அண்ட் பை.